தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஊடகங்களை விசாரணைக்கு அழைப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது பாஜக நிர்வாகி குற்றம் சாட்டியுள்ளார். சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கில் வீடியோ வெளியிட்ட யூடியூப் சேனல்களுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியது தொடர்பாக பாஜக நிர்வாகி கார்த்திக் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊடகங்களை விசாரணைக்கு அழைப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்றார். சமன்ஸ்ங்கிறத பத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது சமன்ஸ் இஸ் a very serious legal document. It has to be served with proper application of mind and not as a routine procedure. சும்மா ஏதோ ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜருக்கு நீங்க சமன்ஸை சர்வ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து, ஏன்னா என்னோட டைம் இப்போ வேஸ்ட் ஆகுது, இத்தனை பேரோட டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ ஆகையினால நீங்க அது பண்ணும்போது அதுக்கு ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டா இருக்கணும். அது மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி. பல கேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கக்கூடாது, கருத்து சுதந்திரத்தை முடக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லியிருக்கு. இப்ப நான் ஒரு கேஸ் சொல்றேன், ராஜ் நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திரு நக்கீரன் கோபால் அவர்களோட கேஸ். இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் கிளியரா சொல்லியிருக்கு, அடிப்படை உரிமை இந்த கருத்து சுதந்திரம். ஸோ அந்த குறவழியை நசக்கக்கூடிய வேலையை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே தவறானது.